ஹாய் ஆல், இன்னைக்கு நான் வந்து பாரிஸ்க்கு போகிறேன். இந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஷாப்பிங் விலாகு. பாரிஸ் வந்து நான் எப்படி போகிறேன், எங்கெங்கே வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸ் வந்து லீவ் தான். நாளைக்கு வந்து கிளாஸ் வைக்க போகிறேன். அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன் கிளாஸுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த ஃப்ரீ டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 நாள் மழை இருந்ததுனால நம்மளால் கிளாஸும் வைக்க முடியலை. நமக்கு எந்த ஒர்க்கும் பண்ண முடியலை. பாரிஸ்க்கும் போக முடியலை. பெண்டிங்கில் இருந்தது. கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸ்கேல்ஸ், டைப் ஆஃப் ஸ்கேல்ஸு, ஃபுட்டர்ஸ் அண்டு ஸ்விங் ஆக்சசரிஸ். இப்போ புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அதை கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் தயாராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு பேண்ட்டு கிளாஸ் அப்படிங்கும்போது எலாஸ்டிக் கேட்பாங்க, திடீர்னு மேட்சிங் த்ரெட் கேட்பாங்க, அந்த திடீர்னு மார்க்கிங் சாக் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் பேட்டர்ன் ஷீட்ஸும் நான் வாங்கி வச்சுருப்பேன். இன்றைக்கி பேட்டர்ன் ஷீட் வாங்கலை, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது, என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போது அது தேவைப்படாது. மற்ற திங்ஸ் தான் வாங்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பாரிஸ்க்கு ஜேர்னி இந்த விலாகில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். சாலிகிராமத்துலேருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி தான் போயிருந்தோம். முன்னாடிலாம் நான் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் போனோன்னா 1 hour ஆகும். பட் ஆனால் இப்போ உள்ள டிராஃபிக்கில் 1.5 hours ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மெட்ரோ ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுது. அதை விட மெட்ரோ நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 20 minutesல பாரிஸ் போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் இன்றைக்கி நாங்கள் மெட்ரோவில் போகலை. பட் ஆட்டோலேயே போனோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ள பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க, நமக்கு எந்த டயர்டும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இப்போல்லாம் கொஞ்சம் ஆட்டோலேயே நம்ம வந்து போயிடுறது. ஆட்டோவில் இப்போ இந்த மத்தியான டைமில் போகிறதுனால ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்காது. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கம்ஃபர்டபுளாக நம்ம இங்கே ஏறினோன்னா அங்கே போய் இறங்கிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் போகும்போது ஆட்டோலேயே போய்ட்றோம். அண்ட் வரும்போது அதை விட லக்கேஜ் நிறையா ஆகிடுது. நம்ம வாங்கி லக்கேஜ் ஆகிடுறதுனால திரும்ப வரும்போதும் ஏதாவது ஆட்டோ புக் பண்ணி வந்துடுறோம். பட் அங்கே இருக்க பர்சன் வந்து நம்ம கையில் நிறைய லக்கேஜ் இருக்கிறத பார்த்துட்டாங்கனாலே, இப்போ நான் போகும்போது 250க்கு போகிறேன்னா அதெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, 800லாம் கேட்பாங்க. சரி கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஆட்டோமேன் வந்து ரொம்ப நல்லா பேசினார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பேசிக்கலை. பட் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னோடனே என்னையே கலாய்ச்சிக்கிட்டே வந்தார். இப்படி சொல்லுவீங்கள்ல, அப்படி சொல்லுவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லாஸ்ட்டில் கொஞ்சம் பேசிட்டு, ஓகே வீடியோ எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தார். அந்த டிராஃபிக்கில் ஓகே நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னோடனையும் உள்ளே தள்ளி அவர் வந்து கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்தாச்சு. சூயிங் திங்ஸ் வாங்குகிற ஷாப்புக்கு தான் முதல்ல நான் வந்து போனேன். இவ்வளவு நெருக்கடியான ஒரு ரோடாக தான் இருக்கும் எல்லா ஸ்ட்ரீட்டுமே. இது வந்து கொஞ்சம் கம்மியான க்ரௌடே இல்லைன்னு சொல்லலாம். இந்த தீபாவளி இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தோன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். அந்த ஸ்விங் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன். அங்கே வந்து நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. நான் மெயினாக வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு, நான் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு போகும்போது போகிற வழியில் இந்த கடையில் நான் எப்போவும் கம்மல்லாம் வாங்குவேன். பட் இன்றைக்கி வந்து எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எனக்கு. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் என்கிட்ட இருக்குது. சும்மா வீட்டுக்கு போடுற மாதிரி தான் நிறைய இருந்தது. கிராண்டு ஜிம்கி அந்த மாதிரிலாம் இல்லை. சரி அவங்க மட்டும் கூட வந்திருந்தா அக்கா மட்டும் வாங்கினாங்க. அது மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கும் இது பண்ணலான்னு கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். மற்றபடி எதுவும் வாங்கலை. இதெல்லாம் வந்து 30 ரூபா 40 ரூபா, அந்த ஃபுல் இதுவுமே 30, 40 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். மொத்தமாக அந்த இப்போ நம்ம ஸ்கூலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேர்ல்ஸ் வச்சது மட்டும்தான் போடணும். அதனால் எப்போவாவது 2 பேக்கெட் 1 பேக்கெட் அப்படி வாங்கிப்பேன். யாராவது குட்டீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கொடுத்துடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக அன்றைக்கி போன விஷயமே என்னென்னா அந்த பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுலேயும் என்னென்னா அந்த ஹார்ட் ஷேப் போட்டிருக்க மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த பேங்கிள்ஸ் பார்த்தோம், நிறைய நல்லா இருந்தது. பட் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு போனோம். அது எங்களுக்கு பார்த்தோம் நல்லா இருந்தது. பட் என்னென்னா அவர் பேசினதெல்லாம் பிடிக்கல எனக்கு.
வாங்குங்க, ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன், நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி குறைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு பேசினார் அந்த கடையில். நான் அந்த கடையில் வீடியோவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த கடை நமக்கு வேண்டாம், இந்த மாதிரி பேசுகிற கடையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அடுத்த கடைக்கு போயாச்சு. அந்த கடையில் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. பார்த்தோம், பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி இன்னும் கொஞ்சம் வேறு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் என்னென்னா பர்ஃபெக்டாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகாமல் இருந்தது. அப்புறம் இன்னொரு கடையில் போய் அதை பார்த்து வாங்கியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயும் இந்த ஜிமிக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இன்னும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு விலாகு இதில் இன்னும் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் நான் போடுவேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த விலாகு கிடையாது, அதை விட நம்ம வந்து கிளாஸுக்காக தான் நம்ம ரொம்ப மெயினாக பண்ணுறது. ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து நான் அப்பப்போ பாரிஸில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவேன், அதுக்கான வீடியோஸ் தான் இது. இது வந்து இன்றைக்கி போன ஷாப்பிங் வந்து எனக்காக நான் ரொம்ப போகலை, அந்த கூட வந்து அந்த அக்காவுக்காக போயிருந்தோம். அப்போது இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இன்றைக்கி வாங்க வேண்டியது இருந்தது. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே ஸ்டிச்சிங் ஃபீல்டில் உள்ளவங்க தான், அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ இன்னொரு ஷாப் போனோம், மദ്രാஸ் அப்படிங்கிற கடைக்கு போயிருந்தோம், அங்கே போயும் வாங்கியிருந்தோம். தென் இந்த பேங்கிள்ஸ் தான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வாங்கினோம். இந்த ஷாப்பில் தான் இந்த ஹார்ட் ஷேப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்ல. இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அந்த பேங்கிள்ஸ் பார்த்து நம்ம வாங்கியாச்சு. இந்த கடையில் ஃபுல்லாக பெரிய கடையாக இருந்தது. பெரிய கடை ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் தான், அதுவும் கிளாஸ் பேங்கிள்ஸ் மட்டும்தான் இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம வந்து வாங்கியாச்சு, நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து நான்லாம் ரொம்ப வருஷம் கழித்து தான் பாரிஸ்க்கே போனேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனையோ பேர் பாரிஸ் போகாமலும் இருந்திருப்பீங்க. இப்படி தான் பாரிஸில் வந்து ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஒன்றுக்கும் ஸ்பெஷலாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அதுதான் இருக்கும். உங்களுக்கு நோட் புக் வாங்கணுன்னா ஃபுல் ஸ்ட்ரீட்டும் அதுவே இருக்கும். இப்போ டெய்லரிங் ஐட்டம்னா அந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த கடையில் தான் இப்போ ரீசெண்டாக 2-3 நேரம் போய் வாங்கியிருக்கிறேன். சூயிங் திங்ஸு, சிசர்ஸ் அந்த மாதிரி லைனிங்கும் இந்த கடையில் நல்லா நமக்கு கிடைக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, லைனிங்கும் வாங்கிக்கலாம். மாதாஜி அப்படிங்கிற கடையில் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது ஃபைனலாக ஃபேப்ரிக் ஷாப்புக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு லுக் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஏ புட்டிக் அப்படின்னு சவுகார்பேட்டையில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக மீன்ஸ் 1 or 2 இயர்ஸ் ஆகிருக்கும். நான் அதுக்கு முன்னாடி பழைய கடைக்கெலாம் போவேன். இது ரொம்ப நல்ல ஃபேப்ரிக், கிராண்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ரைடல் வேரு, லெஹங்கா, ஃப்ராக் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா போய் பார்க்கலாம். 1000-2000க்கு கூட ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்குது. பட் பாடிஸ் 1 மீட்டர் போட்டுக்கிட்டோம்னா கீழே வந்து நமக்கு சாட்டின் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கடையை கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய கலர்ஸில் நிறைய விதமான ஃபேப்ரிக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் நீங்கள் போயிட்டு வாங்காமல் திரும்ப வரமாட்டீங்க. ஏதாவது நம்ம ஃபேப்ரிக் மேலே நமக்கு ரொம்ப க்ரேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. நிறைய கலர்ஸ், யூனிக் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இப்போ உங்களுக்கு அங்கேயே சாட்டன், லைனிங் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். நான் மெயினாக ஒரு வெல்வெட் ஃபேப்ரிக்கில் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். இந்த 2 வெல்வெட் ஃபேப்ரிக் தான் நான் வாங்கினேன். அண்ட் இதில் என்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ரீல்ஸ்லேயும் நான் இதை போட்டிருக்கிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருக்குது. அப்படியே பை பண்ணிவிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் வேறு வீடியோஸ்லாம் சூயிங் பற்றி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஆட்டோலேயே திரும்பி நாங்கள் வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.